ஏபிசியில் நிறைய பேர் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம், இந்த 3வது நாள் டீடாக்ஸ் ஜூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்ரூட் ஜூஸுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பெரிய நெல்லிக்காய், கேரட், பீட்ரூட். ஸோ ஏபிசி. இந்த பெரிய நெல்லிக்காயில் நம்ம ஒரு முழு நெல்லிக்காயில் அந்த விதையை எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். ஒரு 4-5 பீஸ் கேரட் எடுத்துக்கலாம், ஒரு 4-5 பீஸ் பீட்ரூட் எடுத்துக்கலாம், தோலெல்லாம் சீவிட்டு. இதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இதுல இருந்தே நமக்கு நல்ல ஒரு ஜூஸியான இது வரும். சுவைக்கேற்ற மாதிரி நம்ம தேன் கலந்துக்கிட்டா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு பேக்டு நியூட்ரிஷன்னே சொல்லலாம். ஏன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி ஜாஸ்தி, கேரட்ல விட்டமின் ஏ ஜாஸ்தி, இந்த பீட்ரூட்ல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி. இது எல்லாமே வந்து லைகோபின் அதிகமா இருக்கக்கூடியது, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ்ன்னே சொல்லலாம். இந்த 3வது நாள் இந்த ஜூஸ் நம்ம எடுக்கும் போது இது கம்ப்ளீட்டா பாடியை டீடாக்ஸ் பண்ணுது, செல்ஸை ரெஜுவினேட் பண்ணுது, நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக்குது. ஸோ பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் வராம நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்றதுக்கு இந்த 3rd டே ஜூஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இது பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்மமும் கூந்தலும் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னிங்கை கொடுத்து அந்த க்ளோவை கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது விட்டமின் பேக்டு ஜூஸ்ன்னே சொல்லலாம்.